அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பழைய வீட்டில் இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்கிட்ட தொடர்ந்து கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா உங்களோட ஃப்ரிட்ஜ் டூர் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுங்க அக்கா, ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஷேர் பண்ணுங்க அக்கான்னு சொல்லிட்டு தொடர்ந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. சில பேர் வந்து திட்டி கூட கேட்டிருக்கீங்க, நாங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் வந்து கேட்குறோம், நீங்கள் அப்லோட் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ வந்துட்டு நான் உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருக்கும். நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ வந்து நான் தனியாக தான் எடுத்து தனியாக தான் வந்து காட்டணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் ஒரு ஆள் கூட வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வீடியோ எடுப்போம், நாளைக்கு வீடியோ எடுப்போம்னு சொல்லிட்டு ரொம்பவே டிலே பண்ணிவிட்டேன். அதுக்காக நான் ரொம்ப ரொம்ப சாரின்னு சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரிட்ஜு வந்து நான் பழைய வீட்டில் வச்சுருக்கும்போது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருக்கும். ஸோ நான் வீடியோலாம் வந்து ஒரு 2-3 டைம் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன். எடிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப இருட்டாக இருந்திருக்கு. அதனாலவே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து நான் காட்டாததுக்கு ரீசன். ஸோ ஃபைனலாக வந்து இப்போ வந்து உங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் டூர் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்குமே ஒரு ரீசன் இருக்குது இப்போ ஃப்ரிட்ஜ் டூர் அப்லோட் பண்ணுறதுக்கு. அது நான் என்னன்னு சொல்கிறேன். இந்த வீடியோவுமே பார்த்திங்கன்னா நான் தனியாக தான் வந்துட்டு கையில் வச்சுட்டே தான் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இப்படி வீடியோ இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து பாருங்கள். ஸோ வாய்ஸ் வந்து அப்படி இப்படி இருந்துச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த ஃப்ரிட்ஜ் டூர் காட்டுறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜை வந்து நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சேஞ்ச் பண்ணுற நிலைமையில் இருக்கிறனால தான் இப்போ வந்து இதை வந்து டூராக எடுத்து காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இப்போ ரிப்பேரில் இருக்குது. ரிப்பேர் ஆன ஃப்ரிட்ஜை வந்து இப்போ நீங்கள் எங்களுக்கு டூராக காட்ட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம், கோவப்படலாம். இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு இப்போ காட்டுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து நான் நிறைய ஐட்டம்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது வந்து சின்ன சின்ன டிப்ஸ் கிடைக்கலாம், சில பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். யாராவது ஒருத்தவங்களுக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிடிச்சவங்க பாருங்கள், பிடிக்காதவங்க தாராளமாக ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். இந்த ஃப்ரிட்ஜு டூர் வந்து இப்போ காட்டுறதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரிட்ஜு வந்து எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இந்த ஃப்ரிட்ஜு வந்துட்டு ரிப்பேர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 வீக்ஸ் பக்கம் ஆகிடுச்சு. 3 வீக்ஸாக வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இந்த 3 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ் இல்லாமல் உண்மையாக சொல்லப்போனால் நான் வந்து பழகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஃப்ரிட்ஜு இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, ஃப்ரிட்ஜு இல்லாத போது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து உண்மையாக சொல்லப்போனால் நல்லாவே பழகிக்கிட்டேன். அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக நான் உங்களுக்கு ஒரு வீடியோவே போடுறேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இருக்கிறது சொல்கிறேன் நான். அவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப ரொம்ப வந்து நல்லது கூட. இந்த ஃப்ரிட்ஜு இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு கூட நான் வந்து இப்போ வந்து பழகிக்கிட்டேன். அதை சொல்கிறேன். அதை பற்றி பேசணும் அப்படின்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால் நான் வந்து இப்போதைக்கு இந்த ஃப்ரிட்ஜ் டூரை மட்டும் நான் உங்ககிட்ட காட்டிட்டு இதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு வந்து வாங்கும்போது எங்களுக்கு வந்து இந்த ஃப்ரிட்ஜு ஒரு லக்கில் தான் கிடச்சிது. நாங்கள் இந்த ஃப்ரிட்ஜு வாங்கும்போது செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கினோம். நான் வந்து இங்கே துபாயில் ஃபஸ்ட்டு வரும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருந்தாங்க. அது வந்து நான் வந்து ஒரு 1.5 மாதத்துலேயே வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. ரிப்பேர் ஆனோடனே நாங்கள் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வாங்கினாங்களோ அவங்கள்ட்டே போயிட்டு நாங்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லும்போது அவர் வந்து பார்த்துட்டு, இது சரி பண்ண முடியாது, நான் வேறு ஃப்ரிட்ஜை உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃப்ரிட்ஜு கொடுத்தாரு. அதுவுமே செகண்ட் ஹேண்டில் தான் கொடுத்தாரு. அது கொடுக்கும்போதுமே பார்த்திங்கன்னா கொண்டுட்டு வந்து ஒரு 20 நாளுக்குள்ளாரைக்கு மறுபடியும் அது வந்து வீணாக போயிடுச்சு. வீணாக போனோடனே அப்புறம் அவர் சொன்னார், இந்த ஃப்ரிட்ஜ் வந்து இவ்வளோ தான் சிலிண்டர் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால் வந்து உங்களுக்கு 500 திரம்ஸ் வந்து செலவாகும் அப்படின்னோடனே, இது என்ன இது உங்கள்கிட்ட தானே நாங்கள் வாங்கினோம், மறுபடியும் நீங்கள் 500 கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது, நீங்கள் தான் சேஞ்ச் பண்ணி தரணும் அப்படின்னு சொன்னோன்னே அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவர் ஒரு பாகிஸ்தானிக்கிட்ட தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். அவர் என்ன செஞ்சார், அப்படியே என்கிட்ட இன்னொரு ஃப்ரிட்ஜ் இருக்குது, அதுவுமே வந்து ரிப்பேரில் தான் இருக்குது, நான் இப்போதைக்கு ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன், உங்களோட லக்கு, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியுமோ பண்ணுங்கள், அதுக்கிடையில் நான் ஏதாவது வந்து ஃப்ரிட்ஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நான் மாற்றி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஃப்ரிட்ஜை வந்து எங்கள் கிட்டே கொடுத்தாரு. அதே 500 திரஹம்ஸ் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதை அது கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்கு எத்தனை நாள் வச்சு யூஸ் பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு தான் கொடுத்தாரு. அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஃப்ரிட்ஜ் இப்போ வந்து எங்கள் கைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8.5 வருஷம் ஆகிடுச்சு. 8.5 வருஷமாக எங்களோட லக்கு வந்து நல்லபடியாக போய்கிட்டு இருந்தது. இடைக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ரிப்பேர் ஆகும். நாங்கள் ஆள் கூப்பிட்டு பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஆகிட்டு சரியாயிட்டு நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னை வரைக்குமே நாங்கள் வந்து ஆள் கூப்பிட்டு பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வரல.
ஃபஸ்ட்டு ஒரு ஆள் கூப்பிட்டு பார்த்துருந்தோம். அவங்க வந்து பார்த்துட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு தான் சரி பண்ணணும், அதுவுமே வந்து சரி பண்ண முடிஞ்சால் தான் சரி பண்ணாலும் ஒர்க் ஆனால் தான், இல்லைனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இன்னொரு ஆள் வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு இதை பார்த்திங்கன்னா இது வந்து சரி பண்ணி கொடுத்துட்டு போனார். போயிட்டும் பார்த்திங்கன்னா மேலே மட்டும்தான் கூலிங் ஆணுச்சு, கீழே வந்து சுத்தமாக கூலிங்கே இல்லை. இந்த கூலிங்குமே வந்து ஒரு நாள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமும் மறுபடியும் நாங்கள் வேறு ஆள் வந்து சொல்லி வச்சுக்கிட்டே தான் இருக்கோம். இது வரைக்குமே யாரும் வரல. இந்த ஃப்ரிட்ஜு இவ்வளோ ரிப்பேர் ஆகிடுச்சு, இதுக்கப்புறமா நீங்கள் மாற்றாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். ஆனால் இந்த ஃப்ரிட்ஜை விடுறதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு மனசே வரலன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டான ஃப்ரிட்ஜு. இந்த ஃப்ரிட்ஜு வாங்கினதுக்கப்புறமா என்ன சொல்கிறேன், நிறைய திங்ஸ் நான் வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணுவேன். இது இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை வந்து மாற்றுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து புது ஃப்ரிட்ஜ் கிடைக்கும். இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இதை விட்டோம் அப்படின்னா இதே மாதிரி மறுபடியும் கிடைக்கணும் இல்லையா, நமக்கு ஃப்ரிட்ஜு கிடைக்குமா என்னன்னு தெரில. மறுபடியும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதனால தான் கொஞ்சம் கவலையாக இருக்குது. இல்லைனா ஹஸ்பண்ட் வந்து இப்போ சொன்னால் கூட உடனே புது ஃப்ரிட்ஜை வாங்கி கொடுக்குற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனால் எனக்கு தான் வந்து மாற்ற மனசு இல்லாமல் இன்னை வரைக்குமே ஆள் வந்து சொல்லி வச்சுக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இந்த ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா மேலேருந்து ஃப்ரீசர்லேருந்து பார்த்துடலாம். இது வந்து டபுள் டோர் ஃப்ரிட்ஜு. இது வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டி அப்படின்னு இந்த ஃப்ரிட்ஜோட டீட்டெயில்ஸ் பற்றிலாம் எனக்கு எதுவுமே தெரியாது. இதில் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டோர்லேருந்து பார்த்துடலாம். இதில் டோரில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரேக் இருக்குது. இந்த ரெண்டு ரேக்லேயுமே இப்போ வந்து ஃப்ரிட்ஜ்லேயும் சரி ஃப்ரீசர்லேயும் சரி எந்த ஒரு ஐட்டமுமே இல்லை. ஃப்ரிட்ஜு வீணாக போயிட்டு 3 வீக்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, அதனால் நான் வந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வெளியே எடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் கொண்டு வந்து ஸ்டோர் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 8-9 மாதம் கிட்ட ஆகிடுச்சு. மறுபடியும் இப்போ வெக்கேஷனுக்கு இந்தியா போவோம் இல்லையா, மறுபடியும் எல்லாமே ஜாமானுங்கள்லாம் நான் வந்து அரைச்சி தான் கொண்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் தான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வந்து எதுவுமே இல்லை. நான் வச்சுருக்கிற ஐட்டம்ஸை மட்டும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருவாடு வந்து டோரில் வந்து கருவாடு வச்சுருக்கேன். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக இவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து துபாயில் வந்து அந்தளவுக்கு வந்து கிடைக்காது. கிடச்சிச்சு அப்படின்னாலும் ரொம்ப பழசாக தான் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் வந்து கருவாடு வந்து அதிகமாக அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் நாங்கள். அதனால் வந்துட்டு இங்கே வாங்குறது கிடையாது. அதனால் இந்தியாவிலேருந்து வரும்போதே பார்த்திங்கன்னா ஹோல்சேல் மார்க்கெட்டில் போயிட்டு பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். நான் ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்குறதுனால நிறைய வெரைட்டிஸில் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீசரில் வச்சுருந்தனால தண்ணி விட்டு போயிட்டு ஃப்ரீசரில் வைக்கும்போது கட்டி ஆயிரும் இல்லையா, அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி தண்ணி விட்டு போயிட்டு ஒரு பூசணம் புத்த மாதிரி ஆயிரும். அப்படிங்கிறனால இப்போ எடுத்து இதை பார்த்திங்கன்னா வெயிலில் நல்லா காய வச்சு டப்பாவை நல்லா வாஷ் பண்ணி உணர்த்திட்டு மறுபடியும் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன் நான். இந்த கருவாடு இந்த கருவாட்டோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஐரப்பொடி. ரொம்ப நல்லாயிருக்கும். கருவாட்டு குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா மொச்சை கத்திரிக்காய்லாம் போட்டு வச்சோம் அப்படின்னா ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறனால இந்த கருவாடு வந்து எப்போயுமே என்கிட்ட இருக்கும். ஸோ வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி வச்சுக்குவேன். காலியானதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நெய்மீன் கருவாடு. இதுவுமே அதே மாதிரி தாங்க. டப்பா வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சு கருவாட்டையும் காய வச்சு இப்போதைக்கு வந்து சும்மா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆகியுமே இவ்வளோ ஜாமான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். இப்போ இதெல்லாம் எடுத்து வெளியே போட்டோம் அப்படின்னா மெஸ்ஸியாக போய் கிடக்கும் அப்படியே. அதனால இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி நான் வந்து ஆக்கி வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சா தான் ஸ்மெல் வருது. அதனால் வந்து ஃபுல்லாக ரெண்டு டோருமே வந்து ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு டப்பாவில் இருக்கிற கருவாடு பார்த்திங்கன்னா நெய்மீன் கருவாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹஸ்பண்ட்க்கு வந்து பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா எப்போ நான் ஊருக்கு போனாலுமே சரி, எவ்வளோ விலையாக இருந்தாலுமே சரி, இதை வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து இந்த கருவாடு வந்து டெய்லியுமே வறுத்து வச்சாலுமே எனக்கு இந்த கருவாடு மட்டுமே வச்சுட்டு நான் சாப்பாடு சாப்பிட்ருவேன். எனக்கு அந்தளவுக்கு இந்த கருவாடு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் டெய்லியும் ஃப்ரை பண்ணிலாம் சாப்பிட மாட்டேன். எப்போயாவது ஒரு டைம் சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நான்வெஜ் ஆக்காத அன்னைக்கு இந்த கருவாடு யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ண மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இங்கே நம்ம லோக்கலில் வாங்குகிற மசாலா ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணி அப்பப்போ வைப்போம் இல்லையா, அதை வந்து வெளியே வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக வண்டு வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே உள்ள துபாயில் உள்ள கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக வந்து எது வெளியே வச்சாலுமே வண்டு தான் பிடிச்சிருது. அதனால் ஓப்பன் பண்ண மசாலா பாக்ஸ்லாம் வந்து நான் ஃப்ரிட்ஜில் தான் வைப்பேன். ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் இந்த ரெண்டுத்துலேயுமே மாற்றி வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் இது வந்து பீனட்ஸ் வந்து இது இந்தியாவிலேருந்து நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துடுவேன். பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். இங்கே வந்து அந்தளவுக்கு காஞ்ச கடலைங்க வந்து கிடைக்கிது.
பட் டேஸ்ட் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் இந்தியாவிலேருந்து வரும்போதே உரிச்ச கடலை வந்து டிமார்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துடுவேன். 2 கிலோ 3 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது பசங்களுக்கு வந்து நம்ம சலாட் மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு, பாயில் பண்ணி கொடுக்குறதுக்கு, ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்குறதுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் பீனட்ஸ் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்துடுவேன். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, காலியாக போகுது. ஏன்னா வந்து இயர் எண்ட் ஆகிடுச்சு இல்லையா? ஸோ ஊருக்கு போகிற டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து நிறைய ஜாமான் வந்து காலி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து எப்படின்னா சாம்பார் பொடியுமே இது வந்து ஊர்லேருந்து அரைச்சி கொண்டு வந்தது தான். இதுவுமே வந்து இப்போ காலி ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பாட்டிலில் இப்போதைக்கு வந்து இந்த சின்ன பாட்டிலில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த பாட்டிலில் இந்த வெளியே வந்து கொஞ்சம் வச்சுக்குவேன், உள்ள ஃப்ரீசரில் வந்து கொஞ்சம் வச்சுக்குவேன். காலி ஆக இந்த மாதிரி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கிறது. இந்த பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து இருக்குது. ஜவ்வரிசி வந்து நான் வெளியே வச்சேன் அப்படின்னா சின்ன சின்ன வண்டாக வந்து வந்துடுது. அந்த அரிசிங்கள்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்துடுது. அதனாலேயே நான் வந்து ஃப்ரீசரில் தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஜவ்வரிசி வந்து இங்கே கிடைக்கும். இங்கே வந்து எப்படின்னா துபையில் வந்து மாவு ஜவ்வரிசி தான் கிடைக்கிது. எனக்கு வந்து இந்த பாயசத்துக்கெலாம் போகிறதுக்கு இந்த ரப்பர் ஜவ்வரிசி, லைலான் ஜவ்வரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து இங்கே கிடைக்கிறதில்ல. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. நீங்கள் யாராவது இங்கே துபையில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஜவ்வரிசியும் பார்த்திங்கன்னா அங்கேருந்து வரும்போது வாங்கிட்டு வந்துடுவேன். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கருப்பட்டியும் வந்து ஊர்லேருந்து வரும்போதே நான் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்கும். ஸோ அதனால் அங்கேருந்து வாங்கிட்டு வரனால இதை வெளியே வச்சோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆகி பூசணம் பூத்து போயிடுது. அதனால் ஃப்ரீசரில் வச்சேன் அப்படின்னா அப்படியே நல்லாயிருக்கு. அதனால் நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு மேலே உள்ள ரேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்தி மசாலா வாங்கி வச்சுருக்கேன். இந்த மந்தி மசாலா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஏன்னா மந்தி மசாலா வந்து நான் வீட்டிலே தான் ரெடி பண்ணி வந்து செய்கிறது. எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு பாட்டிலில் கொட்டி நேம் வந்து எழுதி வச்சுருக்கேன். இதுவுமே வந்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேப்ரிக்கா பவுடரும் வந்துட்டு வெளியே வச்சோம் அப்படின்னா கலர் மாறி போய் ஒரு மாதிரி கருத்து போன மாதிரி ஆயிடுது பவுட்ரு. அது அப்படியே ஃப்ரீசரில் இல்லைனா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா கலர் மாறி போகாமல் அப்படியே இருக்குங்கிறனால ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஒரு பாட்டிலில் கொட்டி தான் வச்சுருக்கேன். நம்ம என்ன ஐட்டம்ஸாக இருந்தாலுமே சரிங்க, பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நல்லா இருக்குது. அதனால தான் நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் இதெல்லாமே, இந்த பாட்டில் எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணது கிடையாதுங்க. அந்த மைனஸ் பாட்டிலு, அப்புறமா வந்து நியூட்ரலா, பீனட் பட்டரு இதெல்லாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாட்டில்லாம் காலியானதுக்கப்புறமா நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறமா ஓரிகனோ, மிக்ஸ்டு ஹெர்பு, ஒயிட் பெப்பர் பவுட்ரு இதெல்லாமே வந்து நான் மேலே தான் வச்சுருக்கேன். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரிட்ஜு வந்து நல்லா இருக்கும்போது, அதாவது பெருநாள் முடிஞ்சு, அதாவது ரம்ஜான் முடிஞ்சு கொஞ்சம் நாளில் வந்து என்கிட்ட இஞ்சி பூண்டு காலி ஆகிடுச்சு. அந்த டைமில் ஃப்ரிட்ஜு நல்லா இருந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ இஞ்சி பூண்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுருந்தேன். தேவையானதை வெளியே வச்சுட்டு மீதியை வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 2 பாட்டிலில் வந்து போட்டு வச்சுருந்தேன். ஒரு பாட்டில் இப்போ காலி ஆகிடுச்சு. இது இன்னொரு பாட்டிலில் போட்டு வச்சுருந்தேங்க. இந்த 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 இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா நான் அரைச்சதான எனக்கே அவ்வளோ டவுட்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜு வீணாக போயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்மெல் மாறாமல், கெட்டு போகாமல், இந்த இஞ்சி பூண்டு கலர் மாறாமல் அவ்வளோ சூப்பராக இருக்குது இது வரைக்குமே. ரொம்ப எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே நம்ம சேர்க்கல, அதோட கலர் மாறாமல் கெட்டு போகாமல் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நல்லா இருக்கிறது எனக்கே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்துட்டு மறுபடியும் பேப்ரிக்கா பவுட்ரு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து கரம் மசாலா, ஒயிட் பெப்பர் பவுட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து டப்பாவில் தான் வச்சுருப்பேன். இப்போதைக்கு வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்து அதை அப்படியே வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்டுங்க. இப்போ வந்து வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க, நம்ம ஐஸ் க்யூப் போடலை, நமக்கே வந்து ஒரு டக்குன்னு வந்து ஜில் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு சிலிக்கான் ஐஸ் க்யூப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம வந்து தண்ணியிலையோ இல்லை ஜூஸ்லேயோ வந்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா நல்லா வந்து அந்த ஜூஸ் வந்து கூலிங் ஆகிடும். ஸோ யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் அது. அது நான் எங்கே வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே ஷார்ஜாவில் இருக்கிற 1 to 10 தான் வாங்கியிருந்தேன். 5 dirhams அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்க தான் அது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ ஃப்ரீசரில் வந்துட்டு 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று ரேக் மாதிரி, மேலேயும் கீழேயும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். கீழே வந்து அதிகமாக பார்த்திங்கன்னா அந்த ஒரு சைடு வந்து ஒன்றுமே இல்லை பார்த்திங்களா, எம்டியாக இருக்குது. ஸோ அதை நான் சொல்கிறேன். இப்போ இந்த கூடக்குள்ளாரக்கு என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்.
இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒன்றும் இல்லை, நான் எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணனால நான் வந்து மேட்லாம் வந்து எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இல்லைனா வந்து மேலேயும் கீழே வந்து நான் மேட்டு லைனர் வந்து போட்டு வச்சுருப்பேன். இந்த ஃப்ரிட்ஜ் லைனர் இருக்கு இல்லையா, அது வந்து போட்டு வச்சுருப்பேன். ஸோ நமக்கு வந்து கச்சரா ஆகாமல் இருக்கும். இதில் வந்து இந்த கூடையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்தியாவிலேருந்து வரும்போது கொண்டுட்டு வந்த ஐட்டம்ஸ் தான் வந்து மெயினாக வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். இதில் வந்துட்டு இந்த சீஸ் ஐட்டம்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரோசன் ஐட்டம்ஸ்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்வீட் கார்ன், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி, அப்புறம் சீஸ் ஐட்டமு, மொசரல்லா சீஸ், இந்த மாதிரிலாம் வந்து இந்த கூடைக்குள்ளார வச்சுருப்பேன். இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணனால இது வச்சுருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புளி இருக்குது. புளி வந்து நான் எப்போ ஊர்லேருந்து வந்தாலுமே சரி, ஒரு பாக்கெட் 2 பாக்கெட், அதாவது 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு கொண்டுட்டு வந்துடுவேன். நான் வந்து இங்கே துபாயில் வாங்காத ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளி தாங்க. புளி வந்து எமர்ஜென்சிக்கு கூட இது வரைக்குமே நான் வந்து நான் இங்கே வெளியே வாங்கினது கிடையாது. முன்னாடி வந்த புதுசில் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது எனக்கு பிடிக்கல, ரொம்ப கருப்பாக இருக்கும் இங்கே உள்ள புளி. அதனால் நான் வந்து அப்பையிலேருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு புளி வந்து நான் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் நானி இருக்காங்க இல்லையா, அம்மாவோட அம்மா, அவங்க வந்து அரிசி மாவு, இடியாப்ப மாவு, நான் எப்போ வந்தாலுமே இடியாப்ப மாவு வந்து அரைச்சி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நான் ஜனவரியில் போயிருக்கும்போது எனக்கு அரைச்சி கொடுத்தது இது. அதில் வந்து பாதி இது காலியாகிடுச்சு, இன்னும் கொஞ்சமாக தான் இருக்குது. இதுவுமே காலியாகிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இப்போ இந்தியா போனேன்னா அரைச்சி கொண்டுட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி அரிசி மாவு ஐட்டம்ஸு, அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ், இதெல்லாமே பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து தான் அரைச்சி வந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டுட்டு வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் வரைக்கும் எனக்கு யூஸ் ஆகும். இந்த பாக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கறிவடகம் வந்து நான் எப்போ போனாலுமே எங்கள் மாமியார் வந்து எனக்கு போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சம்மர் டைமில் வந்து மெயினாக போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயுமே வந்துட்டு பேலன்ஸ் வந்து இன்னும் 3 உருண்டை தான் இருக்குது. இது வந்து வெள்ளையாக இருக்கிற உருண்டை பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இந்த தாளிப்புக்காக யூஸ் பண்ணிக்கிறது. அப்படி இல்லைனாலும் இந்த வெள்ளையாக இருக்கிற உருண்டை வந்து நான் கறிவடக சட்னிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவோம். நான் தாளிப்புக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ வந்து கறிவடக சட்னிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்குவேன். இதுலேருந்து ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டோம் அப்படின்னா எங்கள் 4 பேருக்கு போதும் அந்தளவுக்கு. ஸோ இதில் வந்து கருப்பு அப்புறமா வெள்ளை 2 உருண்டை மாதிரி செஞ்சு எங்கள் மாமியார் கொடுத்துருவாங்க எனக்கு. அதுவுமே வச்சுருக்கேன். அதுவும் இப்போ 3 உருண்டை தான் இருக்குது, காலியாக போகுது. இந்த கூடையில் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா ஃப்ரைட் ஆனியன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ஃப்ரைட் ஆனியன்ஸ் வந்துட்டு எனக்கு எப்போயுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் வந்து எப்போயுமே ஃப்ரை பண்ணி வச்சுக்குவேன். வெங்காயம் வந்து கம்மியாக போடுவாங்க இல்லையா, ரேட்டு கம்மியாக போடுற டைமில் வாங்கி நிறையா இந்த மாதிரி வந்து ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணி ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இது வந்து எதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைதராபாத் பிரியாணி, அப்புறம் வந்து நம்ம இந்தியன் பிரியாணி, அப்புறம் கேரளா பிரியாணி, இதெல்லாம் செய்யும்போது எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த நார்த் இந்தியன்ஸ் கிரேவிலாம் செய்வோம் இல்லையா, அப்போ வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே ஆனியன் வந்து நான் வாங்கி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுக்குவேன். இப்போ வந்து காலியாக போகுது, ஸோ கொஞ்சோண்டு தான் இருக்குது. ஸோ இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருக்கேன். ஆனால் வீணாக போகாமல் நல்லா தான் இருக்குது. ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வீணாக போகாமல் நல்லாயிருக்கு. இப்போ இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசி வச்சுருக்கேன். மாசியுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இது வந்து பல்காக நான் வாங்கிட்டு வந்து அப்படியே பொடி பண்ணாமல் வச்சுருக்கேன். ஏன்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து வெயிலில் காய வச்சுட்டு வறுத்துட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபுல் டப்பா வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து இப்போ காலி ஆகிடுச்சு கொஞ்சம். இந்த மாசியுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வெஜிடபிள்ஸ் செய்யும்போது போடுவேன் நான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, கீரை வெரைட்டிஸ்லாம் செஞ்சேன் அப்படின்னா யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் வந்துட்டு மாசி குழம்புலாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மாசி சாம்பல் இதெல்லாம் வந்துட்டு மாசி சம்பல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா இன்னும் அது வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷத்துக்கிட்ட வரும். அதனால் வச்சுருக்கேன். இதுவுமே வந்து ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது கருப்பு கவுனி அரிசி வந்து எப்போயுமே வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது நான் வாங்கிட்டு வந்துடுவேன். 2 கிலோ 3 கிலோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே டப்பாவில் கொட்டி வைக்காமல் வேறு டப்பாவில் வந்து ஒரு கிலோவாக கொட்டி வச்சுக்குவேன். ஏன்னா வந்து வண்டு பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. கருப்பு கவுனி அரிசியில் வந்துட்டு டக்குன்னு உடனே வந்து வண்டு வச்சிடுது. அது எதனால், இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. அதனால் வேறு டப்பாவில் போட்டு, ஒரு டப்பா ஃப்ரீசரில், ஒரு டப்பா ஃப்ரிட்ஜில், ஒரு டப்பா வந்து வெளியே, இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டப்பாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கருவாடு தான் இருக்குது. இந்த பாக்ஸில் வந்துட்டு நெத்திலி கருவாடு வந்து 2 வெரைட்டிஸில் வச்சுருக்கேன்.
ஒரு வெரைட்டி வந்துட்டு நான் இந்த தடவை இந்தியா போயிருக்கும்போது ஆகஸ்ட்டில் போயிருக்கும்போது வெக்கேஷன் டைமில் போயிருக்கும்போது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா என்னோடய கோ சிஸ்டரோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுமே வந்து இந்த சின்ன சின்னதாக இருக்கிற நெத்திலி வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. நெத்திலி கருவாடு வந்து நாங்கள் 3 பேரும் அந்தளவுக்கு சாப்பிட மாட்டோம் விரும்பி. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் இதுவுமே எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கருவாடு வெரைட்டிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நான் வந்து திருச்சியில் வந்து கருவாட்டுப்பேட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் அது. அங்கே போயிட்டு நான் வந்து பல்காக வாங்கிட்டு வந்துடுவேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம்லாம் கேட்டாலாம் தரமாட்டாங்க. 1 கிலோ 2 கிலோ வாங்கணும். அப்படியா இருந்தால் தான் தருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டிஸ் வந்து மீன் வகைங்க வந்து வாங்கணும். வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ மொத்தமாக வாங்கிட்டு ஷேர் பண்ணி எடுத்துக்குவோம். அதுலேருந்து எனக்கு வந்ததெல்லாம் தான் இதுவுமே வந்து ஊர்லேருந்தே நான் வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நல்லா காய வச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டு வரட்டி நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ இதுவுமே வந்து இதில் இருக்குது இந்த பாக்ஸில். இது வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வைக்கிறத விட வெளியே வச்சோம் அப்படின்னா எறும்பு வந்துடுது. அதனால் வந்து ஃப்ரீசரில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். இந்த கருவாடெலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜ்லேயோ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களேன், ஸ்மெல்லு வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நினைக்கலாம். இது வந்து ஸ்மெல்லெல்லாம் வராதுங்க. எதுவுமே சுத்தமாக ஸ்மெல் வராது. நம்ம ஏர்டைட்டான கண்டெய்னரில் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். அதனால் வந்து ஸ்மெல் வரத்துக்கு வேலையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேருந்து எப்படி கொண்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. இந்தியாவிலேருந்து வரும்போது கருவாடு நம்ம கொண்டு வரோம் அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்ம பேக் பண்ணி கொண்டுட்டு வரணும். ஒரு 4-5 கவராவது போடணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பேக் பண்ணும்போதே அந்த கருவாட்டுக்குள்ளாரக்க நிறைய கருவேப்பிலையை உருவி போட்டுட்டோம் அப்படின்னா சுத்தமாக வந்து ஸ்மெல்லே வெளியே வராது. கொஞ்சம் மஞ்சத்தூளும் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா போடணும். எக்ஸ்ட்ரா போட்டிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த கருவாட்டு கவுச்சி வெளியே வராது. அடுத்தது வந்து இந்த பாக்ஸில் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்திங்கன்னா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் பண்ண மசாலாஸ் தான் நான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ரேராக யூஸ் பண்ணுற இந்த மசாலா ஐட்டம்ஸ் இருக்கு இல்லையா, இந்த சிக்கன் 65 மசாலா, சிக்கன் கிரேவி மசாலா, ஃபிஷ் ஃப்ரை மசாலா, இந்த மாதிரி வந்துட்டு நான் யூஸ் பண்ண மாட்டேன். சப்போஸ் வந்து ஏதாவது நிறைய ரெசிபி செய்யும்போது யூஸ் பண்ணணும் அப்படின்னா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1-2 பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுக்குவேன். இதுவுமே வரும்போது இந்தியாவிலேருந்து ஒரு 5-5 பாக்கெட் மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். வாங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மீன் ரோஸ்ட் மசாலா வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜானகி ராமனில் தான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் வாங்குவேன். அங்கேருந்து வாங்கிட்டு வந்தது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து மந்தி மசாலா. இந்த மந்தி மசாலா வந்து யமனி மந்தி குளோபல் வில்லேஜில் வாங்கினேன். அங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மந்தி மசாலா. இப்போ இந்த டைம் வந்து இந்தியா போகிறதுக்கு வெக்கேஷன் போகிறதுக்காக என்னோடய சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. எப்போயுமே வெக்கேஷன் போனேன் அப்படின்னா இந்த மந்தி மசாலா வந்து குளோபல் வில்லேஜ் போட்டாங்க அப்படின்னா நான் வாங்கி வச்சுருவேன். ஏன்னா என்னோடய தங்கச்சிங்க வந்து கேட்பாங்க அப்படிங்கிறனால வாங்கி வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் பண்ண மசாலாஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த சன்னா மசாலா, அப்புறம் வந்து சிக்கன் மசாலா, ஃபிஷ் மசாலா, கரம் மசாலா, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம லோக்கலில் வாங்குகிற அந்த பாக்ஸஸுமே இந்த திக்கா மசாலா இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாமே இதில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண பாக்ஸ் வந்து வெளியே வச்சுருக்கேன். இதெல்லாம் ஓப்பன் பண்ணாதது. இந்த திக்கா மசாலா வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே நான் கையில் வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே வந்து துபாயில் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க, என் ஹஸ்பண்ட் பிளான் பண்ணுவாங்க, திடீர்னு பார்பிக்கு போகணுன்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து கையில் எப்போயுமே மசாலா நான் வச்சுருப்பேன். எதுக்காவது மேரினேஷன் பண்ணுறதுக்காக நான் வச்சுருப்பேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த பாக்ஸில் நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ராப்பராக நான் எதுவுமே அடுக்கலை, எல்லாத்தையும் எடுத்து வெளியே காய வச்சேன். அதனால் அப்படி இப்போதைக்கு எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கீழே வந்து என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி வச்சுருக்கேன். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வந்து வெளியே வச்சோம் அப்படின்னா கருத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு வந்து வண்டு வச்சு போயிடும். அதனால் இதை வந்து நான் பார்த்திங்கன்னா ஃப்ரீசரில் தான் வச்சுருப்பேன். இந்த காஷ்மீரி ரெட் சில்லி வந்து சட்னிங்களுக்கு சேர்த்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரேவி ஐட்டம்ஸ்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் நான் எப்போயுமே மஸ்ட்டு வச்சுருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயுமே கருவாடு தான் இருக்குது. இந்த கருவாடு என்ன வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பண்ணா கருவாடு. இந்த பண்ணா கருவாடு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வந்து புளிக்குழம்புங்கள்லாம் போட்டிங்க, கருவாட்டு குழம்புலாம் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு துண்டு வந்து போட்டோன்னாலே போதுங்க, அவ்வளோ ஒரு சூப்பராக வாசமாக இருக்கும். அதனால் இந்த கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு இது.
ஸோ இதுவுமே வந்துட்டு கட் பண்ணி அங்கேயே க்ளீன் பண்ணுற இடத்துலையே பார்த்திங்கன்னா கட் பண்ணி இந்த அளவுக்கு நமக்கு வந்து உப்பு போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இது என்ன எடுத்து நான் வெளியே காய வைக்கல, ஆனால் வந்து எதுவுமே ஆகாமல் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு டைம் வந்து வெளியே காய வச்சுக்கிறது நல்லது, அதனால் அப்படியே வச்சுருக்கேன் நான். ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னடா மூட்டை மூட்டையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் நினைக்கலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஊர்லேருந்து கொண்டு வந்த புளி தான். புளி வந்து எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எங்கள் மாமியார் வந்து வாங்குவாங்க. வாங்கிட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதில் இருக்க கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த சொலையாக வந்து ஒரு பாக்கெட் ஒரு பாக்கெட்டில் வந்து 1.5 கிலோ 2 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரி போட்டு வச்சுருவாங்க. நான் வந்து இந்தியா போனேன் அப்படின்னா எனக்கு எத்தனை பாக்கெட் தேவையோ அத்தனை பாக்கெட் நான் எடுத்துகிட்டு வருவேன். இந்த புளி வந்து எப்பயுமே வந்து இல்லாமல் நான் வைக்கவே மாட்டேங்க. இருந்தாலுமே சரி, இப்போ ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் மறுபடியும் நான் ஒரு பாக்கெட் 2 பாக்கெட் வந்து ஊர்லேருந்து யாராவது வந்தாலும் சரி, இல்லை நான் போனாலும் சரி, நான் வந்து கொடுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஏன்னா வந்து புளி நான் இங்கே வந்து துபாயில் வாங்க மாட்டேன். அதனால் வந்து புளி மஸ்ட்டு நான் வச்சுருப்பேன். இந்த புளி இங்கே ஃப்ரீசரில் வைக்கிறனால எனக்கு வந்து வேறு ஐட்டம்ஸ் வந்து அதிகமாக வைக்க முடியாது. ஸோ புளி தான் வந்து எப்போயுமே பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். இப்போ வந்து காலியாக போது, இன்னும் 2 பாக்கெட் தான் இருக்குது. இப்போ எங்கள் மாமியார்கிட்ட நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து புளி வேணும், வாங்கி க்ளீன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து இந்த 2 பாக்கெட் வந்து இருக்குது. இதை நான் வந்து இங்கே தான் வச்சு இப்படி தான் ஸ்டோர் பண்ணிக்குவேன். இதெல்லாம் பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா நிறைய இடம் அடைக்கிது அப்படிங்கிறனால அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு கீழே மேட் ஒன்றும் வந்து போட்டு வச்சுருப்பேன். எந்த ஒரு ஈரப்பசமும் எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து மேட்லாம் எடுத்து வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் வந்து இப்படி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும் போது வெளியே எடுத்து போட்டுட்டோம் அப்படின்னா, 1 நாள் 2 நாள் வெளியே எடுத்து போட்டோம் அப்படின்னா அந்த ஐஸ்லாம் விட்டு போயிட்டு நல்லாயிருக்கும். இதே நம்ம வெளியே வச்சுருந்தோம்னு வைங்களேன், புளியோட கலர் வந்து மாறி போயிடும். அதனால புளியை வந்து ஃப்ரீசர்லேயோ ஃப்ரிட்ஜ்லேயோ தான் வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து காலியாக இருக்குது. இப்போதைக்கு சும்மா இந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஏரியாவில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸாக வந்து போட்டு நான்வெஜ் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். இப்போ வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வீணாக பண்ணனால எந்த நான்வெஜ்ஜுமே வாங்குறதில்ல. அப்பப்போ வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சோடா மெயினாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எப்போயுமே எனக்கு வந்து சோடா இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் மயக்கம் ப்ராப்ளம் இருக்குது, மைக்ரைன் ப்ராப்ளம் இருக்கிறனால அடிக்கடி மயக்கம் வரும். அதனால் ஃப்ரிட்ஜில் இருக்கிறனால கொஞ்சம் ஜில்லுன்னு எடுத்து லெமன் சோடா போட்டு குடிப்பேன். அப்படி இல்லைனா வெளியேருந்து யாராவது வராங்க அப்படின்னாலும் இந்த வெயிலுக்கு வந்து குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்குங்கிறனால எப்போயுமே வந்து சோடா ஃப்ரிட்ஜில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணுவேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா லெமனப் இருக்குது. இது கூட வந்துட்டு இந்த ப்ளூபெர்ரி நான் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட 2 வீக்ஸ் ஆகிடுச்சு. இது வரைக்குமே பார்த்திங்கன்னா ஒரு பழம் கூட கெட்டு போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மாதிரி, இன்றைக்கி வாங்கிட்டு வந்த மாதிரியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் அப்போனா அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அவ்வளோ மருந்து அடிச்சிருக்காங்க போல். இதுலேருந்து பார்த்திங்கன்னா இதுலேருந்து நான் வந்து இந்த ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன். இவ்வளோ நல்லா இருக்குது. இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா வேணாமா அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நான் வச்சே இருக்கேன். ஸோ அதனால் அது அங்கே இருக்குது. இதெல்லாம் தாங்க நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இது இல்லாமல் வந்து மசாலா ஐட்டம்ஸ்லாம் இப்போ காலி ஆகிடுச்சு. சாம்பார் தூள், மல்லித்தூள், மிளகாய் தூள் இந்த மாதிரி ஐட்டம்ஸும் நான் கொண்டுட்டு வந்து இதில் தான் வந்துட்டு அப்படியே பாக்கெட்டாக நல்லா கவர் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இப்போ இதெல்லாம் காலியானனால இவ்வளோ தான் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு வந்துட்டு இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா வீடியோ வந்து இன்னும் லென்த்தாக போயிடும். அதனால் வந்து இது பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். பாய்.